அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் 9 நவகிரகங்களில் புதன் 17 வருட திசை பலன்கள். இந்த பதிவில் பலன்கள் காண்போம். பொன் கிடைத்தால் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். பணம், தங்க நகை ஆபரணங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். அதையெல்லாம் வச்சு காப்பாற்றுவதற்கு நல்ல புத்தி வேண்டும். சுய புத்தி இல்லைன்னா பொழப்பு சிரிச்சு விடும். 17 வருட புதன் திசை யாராருக்கு தண்ணி காட்டும், யாராருக்கு சகல பாக்கியங்களை அள்ளி கொடுக்கும் என்பதை பலன்கள் காண்போம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். புதன் பச்சை நிறம், தாய் மாமன், சுய புத்தி, கல்வி, ஞானம், அறிவு, சகல கலை வித்தைக்கு காரகன். ஜோதிடம், நரம்பு தளர்ச்சி, காக்கா வலிப்பு, பைத்தியம், புத்தி சுவாதீனம் இல்லாத நிலை, திக்கி பேசுவது, பேச்சில் குளறுபடி, தனியாக இருப்பது, மற்றவர்களை வெறுப்பது, பகை, இடத்திற்கு தகுந்த மாதிரி மாற்றி பேசுவது, ஏமாற்றுவது, நிலையில்லாத நிம்மதியில்லாத பொழப்பை உருவாக்கக்கூடியவர் புதன். புதன் சூரியன் நெருக்கத்திலேயே அடிக்கடி வக்கரம் அஸ்தங்கம் அடையக்கூடியவர். மிதுன ராசியில் ஆட்சியும் கன்னி ராசியில் ஆட்சி உச்சமும் பெறக்கூடியவர் புதன். 9 நவகிரகங்களில் புதனுக்கு மட்டுமே தன்னுடைய ராசியிலேயே ஆட்சியும் உச்ச பலமும் பெறக்கூடிய அமைப்பு புதனுக்கு மட்டுமே உண்டு. மீனராசியில் நேசம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி 3 நட்சத்திரங்களை கொண்டவர் புதன். புதனுக்கு எதிர் ஆப்போசிட் கிரகம் செவ்வாய், குரு. செவ்வாய் புகான் கடும் பகை, குரு புகானையும் கடும் பகையாக கொண்டவர் புதன். புதன் திசை நடக்கும்போது சுய ஜாதகத்தில் செவ்வாய் குரு நல்ல வலுவோடு வக்கரம் அஸ்தங்க நேசம் பாவிகளுடன் சேர்ந்து கெடாமல் குருவும் செவ்வாயும் நல்ல வலுவோடு இருந்தார்கள் என்றால் புதன் திசை நடக்கும்போது உடலில் நோய் நொடி வியாதி தொந்தரவுகள் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். இந்த புதனுக்கு 17 வருட திசை உண்டு. 17 ஆண்டு காலம் திசையை கொண்டவர் புதன். புதன் திசை நடக்கும்போது தந்தையின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். தந்தையை விட்டு பிரியும் சூழ்நிலை உண்டாகும். தாய் மாமன்களிடம் பகை, விரோதம், ஏமாற்றங்கள் ஏற்படும். புதன் திசை நடக்கக்கூடிய அனைவருமே தந்தையிடம் சில கருத்து வேறுபாடு ஏற்படும். தாய் மாமன்களிடம் கருத்து வேறுபாடு, பகை, விரோதம் ஏற்படும். 17 ஆண்டு கால புதன் திசையில் யாரிடமாவது பணமோ பொருளோ நகையோ ஏமாறும் சூழ்நிலையும் இந்த புதன் திசையில் ஏற்படுத்திவிடும். எதிர்பாராத வெற்றி நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு உயர் நிலையம் 17 ஆண்டு கால புதன் திசையில் கொடுக்கும். அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் நமக்கு தோல்வியை கொடுக்கும். இந்த புதன் எங்கெங்கே அமர்ந்தால் மிக கடுமையான தோஷம் ஒரு மனிதனுக்கு 17 ஆண்டு கால புதன் திசையில் தண்ணி காட்டுன்னு காட்டுவார் என்றால் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 ராசிகளில் எந்த லக்கணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த 3 வீடுகளில் புதன் அமர்ந்து திசை வந்துச்சுன்னா அந்த 17 ஆண்டு கால திசை முடியுங்காட்டியும் அந்த ஜாதகனுக்கு இந்த புதனால் தண்ணி காட்டுன்னு காட்டிடுவார். உணர்ச்சி கட்டு, கை கால் நரம்பு வலுவிழந்து உடல் நடுக்கம், படபடப்பு, பேச்சில் குளறுபடி, தாழ்வு மனப்பான்மை, நரம்பு தளர்ச்சி, தோலில் நோய், கை காலில் சுருக்கங்கள், இந்த மாதிரி கடகம், விருச்சிகம், மீனராசியில் புதன் அமர்ந்து திசை நடத்தினால் ஏற்படுத்துவார். தண்ணி மேடான பகுதிக்கு செல்லாது. தண்ணி பள்ளமான பகுதியில் வேகமாக ஓடும். கடகம், விருச்சிகம், மீனராசியில் புதன் அமர்ந்தால்
அவர்களுடைய மனநிலை ரொம்ப வேகமாக இருக்கும். அடுத்தடுத்து என்ன செய்கிறாங்கன்னு யாரும் யூகிக்கவே முடியாது. இளம் வயதில் படிக்கும் வயதில் கடகம் விருச்சிகம் மீனராசியில் புதன் அமர்ந்து திசை நடத்தினால் பயம், தைரிய குறைபாடு ஏற்படும். படிப்பு கல்வியில் தடை ஏற்படும். காதல் தோல்வி ஏற்படுத்தும். தண்ணீரால் கண்டமும் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒரு நிலையில் புத்தி வேலை செய்யாது. மாற்றி மாற்றி வேகமாக போயிட்டே இருக்கும். ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் இந்த 6 லக்னக்காரர்களுக்கு புதன் திசை நல்ல யோகத்தை கொடுக்கும். இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு, அதாவது ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 ராசிகளில் புதன் அமர்ந்து விட்டார் என்றால் அந்த 17 ஆண்டுகால புதன் திசை கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி, மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி யோகம் செய்யாது. கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 ராசிகளில் புனர்பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, புதனுடைய சுய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த 3 ராசிகளில் புதன் அமர்ந்தால் 17 ஆண்டுகால புதன் திசை யோகத்தை செய்யாது. சுய புத்தியை குழப்பி சேருவார் சேர்க்கை சரியில்லாமல் அல்லது தாய் மாமன்களிடம் சேர்ந்துக்கிட்டு அந்த ஜாதகன் கடகம், விருச்சிகம், மீனராசியில் புதன் அமர்ந்து திசை நடத்தும்போது அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திவிடும். கடத்தல், கள்ளச்சாராயம், கள்ளநோட்டு அடிப்பது இந்த மாதிரி அரசுக்கு புறம்பான செயல்களையும் இந்த புதன் திசை ஏற்படுத்திவிடும். மேஷம், விருச்சிக லக்னம். மேஷ லக்னத்திற்கு விருச்சிக லக்னத்திற்கும் புதனால் பெரிய அளவு யோகங்கள் கிடையாது. மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் புதன் திசை வராமல் இருப்பதே நல்லது. இவர்களுக்கு புதன் திசை வந்துச்சுன்னா கடன் மேல் கடன், வட்டி மேல் வட்டி, எதிரி மேல் எதிரி, பகை மேல் பகை, வீட்டை விட்டு வேறிடம் போய் இவர்கள் படாத பாடு படாத சித்திரைப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். விருச்சிகம், மேஷ லக்னக்காரர்களுக்கு புதன் திசை வராமல் இருப்பது நல்லது. அப்படி புதன் திசை வந்துச்சுன்னா வேட்டை விட்டு வெளியிடம் சென்று தன்னுடைய ஜீவனம் நடத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திவிடும். வெளியிடம் சென்றாலும் ஒரு நிம்மதியான பொழப்பாக இருக்காது. அடுத்தது மீன லக்னம். மீன லக்னத்தில் புதன் நேசம் அடைவார். பெரும்பாலும் மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் 3 டிகிரி 4 டிகிரி உயர்கல்வி கற்கும் அமைப்பு உண்டு. நான் மட்டுமே புத்திசாலி அப்படின்ற எண்ணத்தை மீன லக்னக்காரர்களுக்கு ஏற்படுத்திவிடும். உயர படித்தாலும் சுய புத்தி இல்லாத அமைப்பை மீன லக்னக்காரர்களுக்கு ஏற்படுத்திவிடும். தனுசு லக்னத்திற்கு 7க்கும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர் புதன். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் நான் படித்தது ஒன்று, பார்க்கின்ற வேலை ஒன்று, இப்படி இரண்டும் கெட்டா தன்மையை ஏற்படுத்தக்கூடியது இந்த புதன். தனுசு லக்னத்திற்கும் மீன லக்னத்திற்கும் புதன் திசையால் யோகமில்லை. விருச்சிக லக்னத்திற்கும் மேஷ லக்னத்திற்கும் புதன் திசையால் யோகமில்லை. கடக லக்னத்திற்கு ஒரு 50% புதன் திசை யோகம். சிம்ம லக்னத்திற்கு 2ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர் புதன். சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை வந்துச்சுன்னா பெரும்பாலும் யோகத்தை கொடுக்கிறது. குடும்பம், வாக்கு, பேச்சாக இருக்கும்போது சிம்ம லக்னக்காரர்களுக்கு புதன் திசை வரும்போது பேச்சில் குளறுபடி, திக்கி பேசுறது, நாக்கு ஒரு பக்கம் சுழண்டுக்கும், நரம்பு தளர்ச்சி, காக்கா வலிப்பு இந்த மாதிரி உடலில் உபாதைகளை ஏற்படுத்திவிடும். நோய் நொடி தொந்தரவுகளால் சிம்ம லக்னக்காரர்களுக்கு பேச்சாலேயே வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பை சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஏற்படுத்திவிடும். பெரும்பாலும் 17 ஆண்டுகால புதன் திசை நடக்கக்கூடிய காலகட்டங்களில் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் அந்த ஜாதகன் சந்தித்தே தீர வேண்டும். இது அனுபவபூர்வமான உண்மை. 17 ஆண்டுகால புதன் திசை
கடகம் விருச்சிகம் மீனம் இந்த 3 ராசிகளில் அமர்ந்து புதன் திசை நடக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல யோகம். கடகம் விருச்சிகம் மீன ராசியில் புதன் அமர்ந்து சரியான வயதில் ஒரு 20 வயதிற்கு மேல் புதன் திசை வருகிறதென்றால் அந்த ஜாதகன் படாத பாடு படாத கஷ்டம், தண்ணி பள்ளத்தை தேடி போவது போல் இந்த ஜாதகனும் சுய புத்தியும் இல்லாமல் சொல் புத்தியும் இல்லாமல் பெற்றோர்கள் பேச்சையும் கேட்காம கூடா நட்பால் மனம் போல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனன மகா திசையாக புதன் திசை குழந்தை பருவத்தில் வரும். குழந்தைகளுக்கு நிறையா உடல் உபாதைகளை கொடுக்கும். பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 2வது புதன் திசை வரும். படிக்கும் வயதில் புதன் திசை வரும்போது புதன் நல்ல நிலையில் இருந்தால் இவர்கள் உயர்நிலையை அடைவார்கள். 2 டிகிரி 3 டிகிரி படிப்பார்கள். புதன் கெட்டு விட்டார் என்றால் படிப்பில் தடை, காதல் தோல்வி, இளம் வயதிலேயே இவருடைய வாழ்க்கை பயணம் வேறு ரூட்டாக போயிடும். விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு 3வதாக புதன் திசை வரும். இந்த 3வது புதன் திசை குரு நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு போதுமடா சாமி என்னை ஆளை விட்டா போதும் அப்படின்னு குடும்பத்தில் 1008 குழப்பங்களை, மன அழுத்தம், எவ்வளவோ பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் 12 ராசி என்பவர்களுக்கும் புதன் திசை வரும்போது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரி சட்ட சிக்கலை காணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். காலபுருஷனுக்கு 3வது வீட்டிற்கும் 6வது வீட்டிற்கும் அதிபதியானவர் புதன். இந்த புதன் திசை 17 ஆண்டு காலம் நடக்கும்போது தைரியம் குறையும், கை கால் நடுக்கம் ஏற்படும், நரம்பு தளர்ச்சி ஏற்படும். அவர்கள்லாம் உடனே மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது நல்லது. புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பயந்த சுபாவம், யாரிடமும் போட்டி போடுவதில்லை, யாரையும் எதிரியாக பகையாளியாக நினைப்பதில்லை. புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருந்தாலும் எதிர்ப்புகளும் வில்லங்கங்களும் பகையும் இந்த புதன் திசை நடக்கக்கூடியவர்களை தேடி ஓடி நாடி வந்துவிடும். நீங்கள் கம்முன்னு அமைதியாக ஓரமாக வீட்லேயே மூலையில் உட்காந்துருந்தாலும் வர வேண்டியது வில்லங்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்திவிடும். கடகம் விருச்சிகம் மீனம் இந்த 3 ராசிகளில் புதன் அமர்ந்து திசை நடத்தினால் அந்த ஜாதகன் 17 ஆண்டு காலம் புதன் திசை முடியுங்காட்டி தண்ணி காட்டுன்னு காட்டுது. அவர் வாழ்க்கையில் ஞானியாக, புத்திசாலியாக, ஆன்மீக வழியில் ஜோதிடர்கள், ஆன்மீக குருமார்கள் இந்த மாதிரியான மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக கடகம் விருச்சிகம் மீனராசியில் புதன் அமர்ந்து திசை நடத்தக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வருகிறார்கள். இந்த புதன் திசை நடக்கும்போது அதிக பாதிப்புகள் கஷ்டங்கள் வருகிறதென்றால் பெருமாள் கோயிலுக்கு சென்று சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாள் தான் புதனுக்கு அதிபதியாக வருகிறார். புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் பச்சை கலரை அதிகம் யூஸ் பண்ண வேணும். பச்சை கலரில் ட்ரெஸ் போடும்போது புதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொல்லைகள் அகலும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.